காரியத்தை நம்ம பார்க்குறோம், சுருக்கமாக பார்க்குறோம். எங்கள் அப்பாவை குறித்து ஒரு சிறிய சாட்சி. எங்கள் அப்பாவை குறித்து ஒரு சிறிய சாட்சி. என்னுடைய தகப்பனார் ஒரு இந்து சமூகத்தை சேர்ந்தவர். எங்கள் அம்மா பெயர் கிறிஸ்தவர்கள். எங்கள் அம்மாவை திருமணம் பண்ணினபடினால அவரும் பெயர் கிறிஸ்தவராக மாறினார். எங்கள் அப்பா ஒரு மிலிட்ரியில் பட்டாளத்தில் வேலை பார்த்தவர். ஆகவே நாங்கள் வசித்த அந்த சிறுமலை பகுதியில் எங்கள் அப்பாவை பட்டாளம் சொன்னால் தான் தெரியும் எங்கள் அப்பாவை. அப்போ நாங்கள் இந்த சிறுமலையில் நாங்கள் வசிக்கிற பொழுது எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் நாங்கள் பிறந்த பிள்ளைகள் 8 பேர். 7 ஆண்கள் 1 பெண், 8 பேர். அப்போ எங்களுக்கு கடவுள்னா எதுன்னு கேட்டாக்க, அங்கே எந்த கல் சைஸாக இருக்கோ அதுதான் எங்கள் கடவுள். அதுக்கு தான் பலி செலுத்துவது, அந்த கல்லுக்கிட்ட கும்பிட்டு விடுங்கிறது, இதுதான் எங்கள் கடவுள். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் தெரிஞ்ச கடவுள் அதுதான். அப்போ நாங்களும் இப்படித்தான் எங்கள் வாழ்க்கை போய் கொண்டிருந்தது. ஆனால் கர்த்தர் முதலாவது என்னுடைய 2வது அண்ணனை, பெரிய அண்ணன், அதுக்கு அடுத்த அண்ணனை கர்த்தர் சந்தித்தார். அதற்கு பின்பு பல ஆண்டுகள் கழித்து என் குடும்பத்தை கர்த்தர் சந்தித்தார். அப்படியாக நாங்கள் கர்த்தருக்குள்ள போனோம். இந்த காலகட்டத்தில் பாருங்கள், நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒரு சில வருடங்கள் ஓடினது. அப்போது என்னுடைய தகப்பனார் வைராக்கியம் உள்ளவர். எதில் வைராக்கியம் உள்ளவர்னா, எதை சம்பாதியத்திலையும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு முடியாத காலத்தில் கூட ஒரு லாட்ஜில் போய் அவர் வாட்ச்மேன் வேலையை பார்த்து தான் அவர் சாப்பிட்டார். ஆனால் மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை, அவரால் ரொம்ப முடியாத ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. அப்போ அவர் என்ன பண்ணினார், நான் சம்பாதித்த என்னுடைய காடு சிறுமலையில் இருக்கிறது, நான் அங்கே போய் நான் அங்கே இருந்து நான் அங்கே மறித்து அங்கே என்னை அடக்கம் பண்ண வேண்டும் என்று அவர் கிளம்பி சிறுமலைக்கு போயிட்டார். எதுக்காக போகிறாருன்னா, நான் அங்கே போய் இருக்கணும், நல்லா சாராயம் குடிக்கணும், நான் அங்கேயே இறந்து விடணும், நான் அங்கேயே என்னை புதைக்கணும். இது அவருடைய திட்டம். ஆனால் பாருங்கள், நாங்கள் அந்த நாட்களில் நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தபடினால நாங்கள் சபையாராக நாங்கள் கடந்து போகிறோம். எங்கள் அப்பா மிகவும் ஒரு ஆபத்தான நிலைமையில் இருக்கிற, எழுந்து நடக்கக்கூட முடியாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் போய் என்னுடைய அப்பாவுக்காக நாங்கள் சத்தியத்தை சொல்லுகிறோம், ஜெபம் பண்ணுகிறோம். அன்று இரவு அங்கே ஆராதனை, இரவு வேளையில் காட்டில் ஆராதனை செய்தி எல்லாம் முடிச்சுட்டு காலையில் எங்கள் அப்பாவோட கேட்குற பொழுது, ஞானஸ்நானம் எடுத்துக்கிறீங்களா கேட்கும்போது, ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்று சொல்லிட்டார். அப்பொழுது கைத்தாங்களாக அங்கே ஒரு ஆற்று பகுதி இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போனோம். அங்கே போய் எங்கள் அப்பாவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தோம். ஞானஸ்நானம் பெற்ற உடனே அவராக நடந்து வீட்டுக்கு வந்தார். கர்த்தர் பெரிய அற்புதம் செய்தார். ஆனால் பின்னாட்களிலே பாருங்கள், அவர் என்ன நினைவோடு போனாரோ அதை கர்த்தர் மாற்றினார். என் பெரிய மகன் வீட்டில் இருக்கணும், சிறுமலையில் இருக்கணும், சாராயம் குடிக்கணும், நான் அங்கேயே மறிக்கணும், அங்கேயே புதைக்கணுங்கிறது என்னுடைய அப்பாவுடைய எண்ணம். ஆனால் எங்கள் அண்ணனும் எங்கள் அண்ணன் சம்சாரமும் பேசுகிற, இவர் ஞானஸ்தானம் பெற்றதுக்கப்புறம் அவர்கள் பேசின பேச்சு எந்த பேச்சுமே அவருக்கு பிடிக்கலை. உடனே என்ன பண்ணார், அவர் திண்டுகளுக்கு வந்து விட வேண்டும் எண்ணம் அவர்களை வந்து விட்டது. அப்போ திண்டுகளுக்கு எங்கள் அண்ணன் 2வது அண்ணன் போய் திண்டுகளுக்கு கூட்டிகிட்டு வந்தார். ஆட்களை பிடித்து தோணி கட்டி தூக்கி கொண்டு திண்டுகளுக்கு கொண்டு வந்தார். எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப முடியாத ஒரு சூழ்நிலை, அவரால் உணவு சாப்பிட முடியவில்லை, மருத்துவமனையில் இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 1 மாத காலம் மருத்துவமனையிலே மருத்துவம் எல்லாம் பார்த்தாலும் அவருக்கு தொண்டை வழியாக எந்ததுமே தொண்டை வழியாக இறங்கலை. அப்போ நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்பொழுது என் தம்பி வீட்டில் கூட்டிகிட்டு போய் இருக்கும் பொழுது நான் தினந்தோறும் அவருக்காக போய் நான் ஜெபம் பண்ணி கொண்டு வருவேன். அப்பொழுது ஒரு முறை ரொம்ப முடியாமல் போய்விட்டது அவருக்கு. அப்பொழுது எங்கள் அம்மா ரொம்ப வருத்தப்பட்டார்கள். இவர் இப்படி என்னை இம்சப்படுறாரு வைக்கிறது, எங்கள் அம்மா வருத்தப்பட்டாங்க. அப்பொழுது நான் எல்லாத்தையும் வெளியே போய் சொல்லிட்டேன். நான் எல்லாம் விசுவாசி, எல்லாத்தையும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு எல்லோரும் வெளியே போயிருங்கன்ட்டேன். எல்லோரும் வெளியே போனதுக்கப்புறம் கதவை தாளிட்டு எங்கள் அப்பாவுக்கு நான் ஜெபித்தேன். எங்கள் அப்பாட்ட நான் ஆலோசனை சொன்னேன். கேட்குறதுக்கு அவருக்கு திறன் இருக்கிறது. அப்போ எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன், நீங்கள் ஒன்றும் குறிச்சும் கவலைப்படாதீங்க,
உங்களுக்கு சின்ன பிள்ளை யாரும் நீங்கள் இருந்து தான் கரை சேர்க்கணும்னு ஒன்றும் இல்லை. ஆகவே நீங்கள் கேட்க வேண்டிய காரியம், ஏசப்பா என்னை எடுத்துக்கொள்ளுங்கள், என்னை எடுத்துக்கொள்ளுங்கள். இதை நீங்கள் கேளுங்க, ஏசப்பாட கேளுங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்காக கைகளை வைத்து நான் செபிக்கிற பொழுது, எங்கள் அப்பா ஆராதனையில் பங்கு பெற்றது கிடையாது, எங்கள் அப்பா ஒரு ஜெபத்தில் பங்கு பெற்றது கிடையாது. ஆனால் அன்று நான் செபித்த பொழுது எங்கள் அப்பா சொன்ன வார்த்தை அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாங்கிற வார்த்தையை அவர் சொன்னார். இதுவும் நடந்து கிட்டத்தட்ட 33 வருஷம் ஆகிவிட்டது. ஆகவே எங்கள் அப்பாக்குள்ள எங்கள் அப்பா ஞானஸ்நானம் எடுத்துட்டாரு, எங்கள் அப்பா என் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். நான் மனநிறைவோடு காணப்பட்டேன். அடுத்த நாள் எங்கள் அப்பா மறித்து விட்டார். ஆகவே பாருங்க, எங்கள் அப்பா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது போல அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் ரசிக்கப்பட்டாங்க. அதை குறித்து வேறொரு சாட்சியில் நம்ம பார்த்து இருக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் ஒரு காரியத்தை வச்சுக்கோங்க. முதலாவது நீ ரட்சிக்கப்படும் உன் குடும்பத்தார் ரட்சிக்கப்படுவார்கள். அதுக்காக கருத்தாக இருங்க, கருத்தாக ஜெபம் பண்ணுங்க, அதுக்காக பிரயாசப்படுங்க. நாங்கள் எப்படி பிரயாசப்பட்டோம் என்பதை இன்னொரு சாட்சியில் பார்த்துருக்கிறோம். கர்த்தர் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பாராக. இதை கேட்குற அநேகர் ஆசீர்வதிக்கப்படணும். அதுக்காக செவியுங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம், தாழ்த்தி நாம் செபிப்போம். கர்த்தர் இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளையும் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம். நீங்கள் எங்களோடு அநேக காரியங்களை குறித்து நீங்கள் இடைப்பட்டீங்க. அதற்காக தகப்பனே நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உங்களுடைய சிக்ஷையை நாங்கள் அற்பமாய் எண்ணாத படிக்கு, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை நாங்கள் பின்னாக எரிந்து போடாத படிக்கு, ஆண்டவரே நீங்கள் இங்கே பரம தகப்பனே, ஆண்டவரே உங்கள் புத்திரனாய் இருக்கிற எங்களை நீங்கள் ஆண்டவரே நல்வழிப்படுத்தும்படியாக சில வேளையில் எங்களை நீங்கள் அடிக்கிற பொழுது, ஆண்டவரே நீங்கள் சிக்ஷிக்கிற பொழுது நாங்கள் அதை ஆண்டவரே ஸ்தோத்திரம் உங்களிடத்தில் கேட்டு எங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏசப்பா உங்கள் வார்த்தை சொல்லுகிறதே தகப்பனே, அவர் அடிக்கிறார், அவர் காயப்படுத்துகிறார், அவர் காயம் கட்டுகிறார் என்று உங்கள் வசனம் சொல்லுகிறதே தகப்பனே. ஏசப்பா நீங்கள் காயப்படுத்தினாலும் காயம் கட்டுகிறவர் நீங்கள் அல்லவா, எங்களை தேற்றுகிறவர் நீங்கள் அல்லவா. ஏசப்பா ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்கள் நீதியின் பாதையிலே, உங்கள் சத்திய வழியிலே எங்களை ஆண்டவரை நீங்கள் சித்தித்தாலும் ஆண்டவரை நாங்கள் உண்மை விட்டு விலகாதபடிக்கு, வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடிக்கு ஆண்டவரே உங்களை நோக்கி தொடர்ந்து ஓடுவதற்கு எங்களுக்கு நீங்கள் பலன் தாங்க. ஆண்டவரே உங்கள் பரிசுத்தாயின் வல்லமையை தாருங்க, உங்கள் கிருபையை தாருங்க. உங்கள் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் கர்த்தரை தொழுது கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளாய் நம்மோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக, ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நம்மை உங்களுடைய ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.